இன்றைக்கி மத்தேயு 4ஆம் அதிகாரம் 23 25 முடிய உள்ள வசனங்கள். பின்பு இயேசு கலிலேயா எங்கும் சுற்றி நடந்து அவர்களுடைய ஜெப ஆலயங்களில் உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி சொஸ்தமாக்கினார். அவருடைய கீர்த்தி சீரியா எங்கும் பிரசித்தமாயிற்று. அப்பொழுது பலவித வியாதிகளையும் வேதனைகளையும் அடைந்திருந்த சகல பிணியாளிகளையும் பிசாசு பிடித்தவர்களையும் சந்திர ரோகிகளையும் திமிர்வாதக்காரரையும் அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர்களை சொஸ்தமாக்கினார். கலிலேயாவிலும் தெக்கப்போலியிலும் எருசலேமிலும் யூதேயாவிலும் யோர்தானுக்கு அப்புறத்திலும் இருந்து திரளான ஜனங்கள் வந்து அவருக்கு பின் சென்றார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இப்போது கலிலேயாவில் இருக்கிறாரு. கலிலேயா எங்கும் நடந்து போகிறாரு. ஜெப ஆலயத்தில் உபதேசம் பண்ணுகிறார். உபதேசம் பண்ணும் பொழுது தேவனுடைய ராஜ்யத்தை சுவிசேஷமாக பிரசங்கிக்கிறார். யோவான் ஸ்நானன் பிரசங்கித்த பிரசங்கம் என்ன? மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. அப்போ இந்த தேவனுடைய ராஜ்யத்தை பிரசங்கித்த பொழுது ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளும் நோய்களையும் அவர் நீக்கி சொஸ்தமாக்கிறத பார்க்குறோம். ஸோ ராஜ்யத்தின் சுவிசேஷம் எங்கே பிரசங்கிக்கப்படுகிறதோ அங்கே விடுதலையும் உண்டாகுது. தேவனுடைய வசனம் கட்டுகளை உடைக்கிறது. வசனத்தை கேட்கிறவர்கள் விடுதலையை பெற்றுக்கொள்ளுகிறாங்க. தேவனுடைய ராஜ்யத்துக்கு திரும்பும்போது பவுலுக்கு ஆண்டவர் என்ன சொன்னார்? இருளில் இருந்து வெளிச்சத்துக்கும் சாத்தானுடைய அதிகாரத்திலிருந்து தேவனுடைய அதிகாரத்திற்கும் திருப்பும்படி நான் உன்னை அனுப்பினேன்னு சொன்னார். அப்போது தேவனுடைய வார்த்தையை கேட்கும்படி புறப்பட்டு வரக்கூடிய ஒவ்வொருத்தருமே விடுவிக்கப்படுகிறோம். இருளிலிருந்து விடுவிக்கப்படுகிறோம். இருளாகியது பாவத்தை குறிக்குது. பாவத்தின் அடிமை சங்கிலியிலிருந்து நம்ம விடுபட்டவர்களாக வெளியேறுகிறோம். அதற்கு முன்பு பாவம் நம்மை கட்டி வைத்திருக்கிறது. அதன் நிமித்தம் கண்கள் கட்டப்பட்டவர்களாக இருந்தோம், விடுவிக்கப்பட்டோம். அடுத்தது என்ன? அந்த பாவத்தின் நிமித்தம் நம்ம வாழ்க்கையில் வரக்கூடிய நோய்கள், அதற்கு மாத்திரமல்ல பலவிதமான சாத்தானுடைய அடிமைத்தன சங்கிலிகள் நம்ம வாழ்க்கையில் இருக்குது. அவைகள் எல்லாவற்றையுமே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல நீக்கி சொஸ்தமாக்குனாருன்னு பார்க்குறோம். சகல நோயின்னு போட்டிருக்கு. ஸோ எவ்ரி ஃபார்ம் ஆஃப் டிசீஸ் எல்லாத்தையுமே சொஸ்தமாக்குறாரு. அது மட்டும் இல்லை, பிசாசு பிடித்தவர்களையும் சந்திர ரோகிகளையும் திமிர்வாதக்காரன். இப்போது பீப்புள் ஹூ ஆர் அப்ரெஸ்ட் வித் டீமானிக் பொசஷன் அப்படிங்கிறது அந்த இடத்துல மேனிஃபெஸ்ட் ஆகும் இல்லைங்களா? when there is somebody possessed by a demon, அதனிலிருந்து ஆண்டவர் விடுதலை கொடுக்குறாரு. அப்புறம் திமிர்வாதக்காரங்கிறது இந்த அட்டாக், பேரலிட்டிக் அட்டாக், அந்த மாதிரி கைகால் நடக்க முடியாமல் இருக்கிறவங்க அவங்களையும் சொஸ்தமாக்குறாரு என்று சொல்லி, இப்போ இதை கேட்கும்படி புறப்பட்டு வந்தவங்க யாருன்னு பார்த்தா கலிலேயாவில் இருக்கிறவங்க இருக்கிறாங்க. ஆனால் எருசலேம்லேயும் யூதேயாவிலையும் யோர்தானுக்கு அந்த பக்கத்தில் இருந்தும் அநேகர் வந்திருக்காங்க. பாருங்களேன். இதை பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா, நம்ம ஏசப்பா கரையேறினார் இல்லைங்களா? ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டு கரையேறினார். கரையேறி அவர் வர்றதுக்கு முன்னாடி அந்த இடத்துல தான் யோவான் ஸ்நானன் அநேகரை ஆயத்தம் பண்ணி கொண்டிருந்தார், தேவனுடைய ராஜ்யத்தை பிரசங்கித்து கொண்டு. அப்போது அந்த பகுதியிலேருந்து யூதேயாவிலேருந்து அநேகர் புறப்பட்டு ஞானஸ்தானம் வாங்கினாங்க இல்லைங்களா? அவங்களாம் எதுக்காக ஞானஸ்தானம் வாங்கினாங்க? வழிகளை ஆயத்தம் பண்ணுவதற்காக யோவான் கொடுத்த ஞானஸ்தானம். இப்போ அவங்கெல்லாம் தேவர் ரெடி டு ரிசீவ் காட் வித் அ புரோக்கன் ஹார்ட். அப்படி அவங்க தங்களுடைய பாவங்களை விட்டு மனம் திரும்பி அவங்க காத்திருந்த நேரத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷம் பிரசங்கிக்கப்பட்ட பொழுது அவங்க மனம் திரும்புதலுக்குள்ளே வழி நடத்தப்பட்டதை நம்ம பார்க்குறோம். இது எனக்கு எதை ஞாபகப்படுத்துதுன்னா, there is always a preparation God does in our life. நம்மளை மனம் திரும்புதலுக்கு வழி நடத்துறதுக்கு முன்னாடி ஒரு ப்ரெப் ஒர்க் ஆண்டவர் பண்ணுறாரு. அது இந்த வழியை ஆயத்தம் பண்ணுறது மாதிரி நம்ம வாழ்க்கையிலையும் ஏதாவது ஒரு காரியம் நம்மை வெகுவாக பாதித்து தேவனிடத்திற்கு திரும்பும்படியாக நம்மை திருத்தி கொண்டு வருகிறது. ஏன்னா பாருங்களேன், நம்ம
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை சொல்லக்கூடிய எல்லோரும் ஏற்றுக்கொள்கிறாங்களா? அநேகர் உலகத்தால் கட்டப்பட்டவங்களாக இந்த வார்த்தையை கேட்க விருப்பம் இல்லாதவங்களாக இருக்கிறாங்க. நம்ம எவ்வளவு சொன்னாலும் அவங்க வசனத்தை கேட்கவும் மாட்டாங்க. அது மட்டுமல்ல, தேவனிடத்திற்கு திரும்புங்கள் என்று சொன்னால் அவர்களால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. காரணம் என்ன? அவர்கள் இன்னும் அந்த வேலை அவங்க வாழ்க்கையில் இன்னும் வரலை. ரட்சிப்பின் வேலை அவருடைய கண்கள் கட்டப்பட்டதாக இருக்குது. ஆனால் நமக்கு அந்த வேலை வந்திருக்கிறது. தேவனுடைய சத்தத்தை கேட்கக்கூடிய நேரம் நம்ம வாழ்க்கையில் வந்ததுனால தான் நம்மை தேவன் அவர் பக்கமாக திருப்பி இருக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம அறிந்து கொள்கிறோம். நான் என்னுடைய வாழ்க்கையை குறித்து நேற்று சாட்சி கொடுத்து கொண்டிருந்தேன். அப்போ நான் யோசித்து பார்த்தேன். யூஸ்வலாக நம்ம லைஃப்பில் போகிற மாதிரி போய்கிட்டு இருந்தோம். எல்லாரையும் போல் நம்ம வாழ்க்கை இருந்துச்சு. ஆனால் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் தேவன் நம்மை சந்தித்தார். ஒரு ட்விஸ்ட்டாக ஒரு ஈவெண்ட் நடந்தது. நான் போய்கொண்டிருக்கிற ஒரு கத்தோலிக்க தேவாலயத்தில் ஒரு துண்டு சீட்டில் பிரசுரம் வருது. இந்த மாதிரி ஒரு 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 சிஸ்டர் கேத்தலிக் சர்ச்சிலேருந்து ஒரு பிரசங்கம் வச்சுருக்கிறாங்க. அது ஒரு ட்ரீட் மாதிரி நடக்குது அப்படின்னு சொல்லி அந்த இன்ஃபர்மேஷனை கேட்டுட்டு நான் அங்கே போகிறேன். அங்கே போகும்போது அங்கே மனம் திரும்புதலுக்கான பிரசங்கத்தில் ஒரு பகுதி எனக்கு கொடுக்கப்படுது. அங்கே நான் என்ன பார்த்தேன்னு சொன்னால், அங்கே வந்திருந்த அந்த சகோதரி சொன்னாங்க, நான் மரிக்கிற தருவாயில் இருந்தேன். மருத்துவர்கள் நான் மரித்துருவேன்னு சொன்னாங்க. அந்த நேரத்தில் இயேசு கிறிஸ்து என்னை சந்தித்தார். மகளே, என் வார்த்தையை நீ வாசித்திருக்கிறியா? என் வசனங்களுக்கு கீழ்ப்படிந்திருக்கிறியா என்று கேட்டார். அதை கேட்ட பிறகு என்னுடைய கண்களை திறந்து நான் உயிரோடு எழுந்துட்டேன். என்னுடைய பெற்றோர் மருத்துவர்கள் எல்லோரும் ஆச்சரியப்பட்டாங்க. அன்றிலிருந்து நான் வேதத்தை தீவிரமாய் தியானிக்கவும் வாசிக்கவும் தொடங்கினேன். என் வாழ்க்கை மாறிற்று. நான் கத்தோலிக்க சபை எல்லாம் போய் நான் சாட்சி கொடுத்து கொண்டிருக்கிறேன்னு அந்த சகோதரி சொன்னாங்க. அப்படி அவங்க சொன்ன அந்த சாட்சி என்னை வெகுவாக பாதித்தது அந்த நாளில். அப்போ அதை நான் யோசித்து பார்க்குறேன், அது எப்படி என்னை பாதித்திருக்கும்? இவ்வளவு நாளாக நான் எத்தனையோ காரியங்களை கேட்டிருக்கிறேனே. நிறைய பேர் மனம் திரும்புங்கள்னு சொல்லியிருக்காங்க. நம்ம தோணலையே, நம்ம என்ன மனம் திரும்ப வேண்டியது இருக்குது? நான் ஆல்ரெடி ஆண்டவர் பிள்ளையாக தானே இருக்கிறேன். நானும் ஒரு நல்ல சர்ச்சுக்கு போகிறேன், எல்லாரையும் போகிறேன், இயேசுவை பற்றி எனக்கு தெரியும், இயேசு என் வாழ்க்கையில் நிறைய காரியங்களை செஞ்சுருக்காருன்னு சொல்லி எத்தனையோ பேர்கிட்ட சொல்லியிருக்கிறேன். ஆனால் என் வாழ்க்கை பாவத்தில் கட்டப்பட்டதாக, நான் தேவனுக்கு விரோதியாக இருக்கிறேங்கிறது எனக்கு அப்போ தெரியாது. நான் நினைத்தது எல்லோரையும் போலவும் குழந்தை ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டோம். ஆகையினால ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்ம எப்படினாலும் நேசித்து தானே ஆக வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இருமாப்பாக இருந்து கொண்டிருந்தேன். அதனால் பாவத்திலேருந்து விடுதலை இல்லை. ஏன்னா பாவ அறிக்கை செய்யணும்னு கத்தோலிக்க சபையில் என்ன சொன்னாங்க, போய் நீங்கள் பங்கு சாமியார்கிட்ட போய் உங்கள் பாவத்தை சொல்லுங்கம்பாங்க. போய் சொல்லுவோம். சொல்லும்போது நம்ம எல்லாத்தையும் உண்மையாக சொல்லுவோமா என்ன? நமக்கே ஒரு கூச்சம் இருக்கும் இல்லைங்களா? நம்மளுக்கு தெரிஞ்சதை சொல்லுவோம். அப்புறம் சாமியார் கேட்டு என்ன சொல்லுவார், போய் ஒரு 10 ஆறுலேருந்து மந்திரம் சொல்லு அல்லது ஏதாவது ஒரு எப்படின்னு சொல்லி அவர் அனுப்பின பிறகு நம்ம ஓகே, ஐ எம் கிளியர் நவ், மை வேஸ் ஆர் கிளியர் என்று சொல்லி ஹவு மச் ட்ரூலி வி ஹவ் காட் த கன்விக்ஷன் தட் ஆர் அ ரிலீஃப் தட் மை சின்ஸ் ஆர் ஃபர்கிவன் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரவே வராது இல்லைங்களா? அப்படிப்பட்ட பாவ சிறையில் இருந்து கொண்டிருந்த எனக்கு இந்த வார்த்தை உண்மை என்பதையும், நாம் பாவத்திலிருந்து மனம் திரும்பாவிட்டால் நரக அக்கினிக்கு போக வேண்டியது இருக்கும். எப்படி தேவன் அன்பு உருவராக இருக்கிறாரோ அதே மாதிரி அவர் சிட்சிக்கிற அக்கினியாகவும் இருக்கிறார் என்கிற தேவனுடைய 2 பகுதியையும் காண செய்த நாள் அந்த நாள். அன்னைக்கு தான் எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னை மிகவும் நேசித்திருக்கிறார். அதே நேரத்தில் நான் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்புகிறார். வசனம் சொல்லுது இல்லைங்களா, அறியாமையின் காலங்களை தேவன் கண்டும் காணாதவராக இருந்தார், ஆனால் இப்பொழுதோ நாம் எல்லோரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்புகிறார் என்று சொல்லி. அப்போது இதுக்கு முன்பு நான் விக்கிரக ஆராதனை செய்து கொண்டிருந்தேன். எல்லாவித பாரம்பரியங்களின்படியும் சபையில் அங்கே கொடுக்கப்பட்ட இந்த காரியங்கள். ஆனால் இவைகளிலிருந்து என்னை விடுவித்த நாள் அன்னைக்கு தான் அவர் வார்த்தையை எனக்கு பிரதானப்படுத்தினார். அவருடைய வசனங்கள் தான் அவருடைய இருக்குன்னு சொல்லி. ஏன்னா இன்றைக்கி பார்க்குறோம், இயேசு கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்தை பிரசங்கித்த பொழுது அதை கேட்கிறவர்கள் தான் மனம் திரும்புதலுக்குள்ளே வர முடிந்தது. அது மட்டுமல்ல, மார்க்கில் வாசிக்கிறோம் இதை எப்படி ஏசப்பா பிரசங்கித்தார்னு சொல்லி. மார்க் 1:21-28. பின்பு கப்பர்நகூமுக்கு போனார்கள். உடனே அவர் ஓய்வு நாளில் ஜெபாலயத்தில் பிரவேசித்து போதகம் பண்ணினார்.
அவர் வேத பாரகரைப் போல போதியாமல் அதிகாரமுடையவராய் அவர்களுக்கு போதித்தபடியால் அவருடைய போதகத்தை குறித்து ஜனங்கள் ஆச்சரியப்பட்டார்கள். அவர்களுடைய ஜெப ஆலயத்தில் அசுத்த ஆவியுள்ள ஒரு மனுஷன் இருந்தான். அவன், ஐயோ, நசரேயனாகிய இயேசுவே, எங்களுக்கும் உமக்கும் என்ன? எங்களை கெடுக்கவா வந்தீர்? உம்மை இன்னார் என்று அறிவேன். நீர் தேவனுடைய பரிசுத்தர் என்று சத்தமிட்டான். ஆண்டவராகிய இயேசப்பா பிரசங்கம் பண்ணுறாரு. எங்கே என்று சொல்லி பார்த்தோம்னாக்க ஜெப ஆலயத்தில் போய் பிரசங்கம் பண்ணுறாரு. அப்படி பிரசங்கம் பண்ணும்போது அதிகாரமுடையவராய் போதிக்கிறாரு. ஸோ பிரசங்கத்தில் 2 இருக்குது இல்லைங்களா? ஒன்று நம்ம சுயமாக பிரசங்கம் பண்ணுறது, இன்னொன்று தேவனிடத்திலிருந்து கேட்டு பிரசங்கம் பண்ணக்கூடியது. இப்படி அவர் பிரசங்கம் பண்ணும்போது அந்த அதிகாரத்தோடு போதித்தார் என்று சொல்லி பார்க்குறோம். அந்த நேரத்தில் அசுத்த ஆவி ஒரு மனுஷனிடத்திலிருந்து வெளியேறும்போது சொல்லுது, இயேசுவே, எங்களுக்கும் உமக்கும் என்ன? எங்களை கெடுக்கவா வந்தீர் என்று சொல்லி அது சத்தமிட்டு கொண்டு அங்கிருந்து புறப்பட்டு போகுது. சொல்லுது, உம்மை இன்னார் என்று அறிவேன், நீர் தேவனுடைய பரிசுத்தர். அப்போது இதே ஜெபாலயத்தில் இந்த கேட்டுக்கொண்டிருக்கிற இதே ஒருத்தர் இதுக்கு முன்னாடி இருந்திருப்பார். ஆனால் இப்போது த பவர் அண்ட் அத்தாரிட்டி ஹஸ் லெட் தட் பர்சன் ஃப்ரீ. அதற்கு இயேசு, நீ பேசாமல் இவனை விட்டு புறப்பட்டு போ என்று அதை அதட்டினார். உடனே அந்த அசுத்த ஆவி அவனை அலக்களித்து மிகுந்த சத்தமிட்டு அவனை விட்டு போய்விட்டது. எல்லோரும் ஆச்சரியப்பட்டு, இது என்ன? இந்த புதிய உபதேசம் எப்படிப்பட்டது? இவர் அதிகாரத்தோடு அசுத்த ஆவிகளுக்கும் கட்டளையிடுகிறார், அவைகள் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்று தங்களுக்குள்ளே ஒருவரோடு ஒருவர் சொல்லி கொண்டார்கள். அது முதல் அவருடைய கீர்த்தி கலிலேயா நாடெங்கும் பிரசித்தமாயிற்று. ஏசப்பாவுடைய அதிகாரம் அந்த பிசாசை பேச விடாமல் அது செய்து அவர் என்ன செய்கிறாரு? அவனை துரத்தி விடுகிறார். இதை பார்க்கிற ஜனங்க ஆச்சரியப்படுறாங்க, பிசாசுகளும் கீழ்ப்படுகிறது என்று சொல்லி. சரி, இப்போ இதே மாதிரி தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சத்திய வசனமாகிய சுவிசேஷத்தை கேட்கும் பொழுது நமக்கு என்ன உண்டாகுது? இது தேவனுடைய சத்தம். இது யாரோ ஒரு மனுஷனுடைய சொந்த பிரசங்கமோ அவருடைய இதுங்கிறதுனாலனே இல்லை. இது இயேசு என்னோடு பேசுகிறார் என்று சொல்லி நம்ம அறிந்து கொள்ளக்கூடிய தருணம் நம்ம வாழ்க்கையில் வருது. என் வாழ்க்கையில் அப்படி ஒரு தருணம் வந்தப்போ தான் உண்மையாகவே நான் வேதம் வாசிக்க தொடங்கினேன். இந்த வசனத்தில் இருக்கிறது தான் உண்மையிலேயே தேவனுடைய வார்த்தைகள் என்று சொல்லியும் இதற்கு தான் கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லியும் ஆவியானவர் என்னை வழி நடத்தினார். அது மட்டுமல்ல, அநேக பரிசுத்தவான்களை என்னுடைய வாழ்க்கையில் தேவன் கொண்டு வந்தார். ஒவ்வொருத்தர் மூலமாகவும் சத்திய வசனத்தை அதுக்கு எப்படி கீழ்ப்படிந்து நடப்பது என்பதை குறித்து அவர் ஒவ்வொரு நாளும் எனக்கு போதிக்க தொடங்கினார். இப்போ இதே மாதிரி உங்கள் வாழ்க்கையிலையும் நடந்திருக்கும் இல்லைங்களா? எவ்ரி ஒன் ஆஃப் அஸ் would have had a time of encounter with Jesus Christ. ஏசப்பாவுடைய வசனத்தை கேட்டு மனம் திரும்பும்படியான வேலை வந்திருக்கும்போது நம்முடைய கண்கள் திறக்கப்படுது. அந்த நேரத்தில் அவருடைய அதிகாரத்தையும் நம்ம பார்த்துருப்போம். ஏன்னா அதுக்கு முன்னாடி சும்மா போய் பாரம்பரியமான எங்கேயாவது உட்காந்து என்ன செய்தியை கேட்டிருந்தாலும் ஜஸ்ட்டு நம்ம போயிட்டு ஒரு கொஞ்ச நேரம் உட்கார்ந்தோம், ஒரு மெசேஜை கேட்டோம், வந்தோம் அப்படின்னு இருந்திருப்போம். ஆனால் அதிகாரத்தோடு தேவனுடைய வார்த்தைகள் நமக்குள்ளே வரும் பொழுது அந்த வார்த்தைகள் உண்மையிலேயே நமக்குள்ளே கிரியை செய்து, அது மட்டுமல்ல அடையாளங்களாலும் அற்புதங்களாலும் ஏசப்பா என்ன செய்கிறாரு? இது தேவனுடைய வார்த்தை என்பதை நிரூபிக்கிறார். ஏன்னா யோவான் 5ஆம் அதிகாரம் 17-21 ஏசப்பா ஒரு விஷயம் சொல்கிறார். எதனால் இந்த அற்புதங்களை செய்கிறார் அப்படிங்கிறதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்குறாரு. அவர் சொல்கிறார் பாருங்க, இயேசு அவர்களை நோக்கி, என் பிதா இதுவரைக்கும் கிரியை செய்து வருகிறார், நானும் கிரியை செய்து வருகிறேன் என்றார். அவர் ஓய்வு நாள் கட்டளையை மீறினதும் அல்லாமல் தேவனை தம்முடைய சொந்த பிதா என்று சொல்லி தம்மை தேவனுக்கு சமமாக்கினபடியினாலே யூதர்கள் அவரை கொலை செய்யும்படிக்கு அதிகமாய் வகை தேடினார்கள். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், பிதாவானவர் செய்ய குமாரன் காண்கிறது எதுவோ அதையே அன்றி வேறொன்றையும் தாமாக செய்ய மாட்டார். அவர் எவைகளை செய்கிறாரோ அவைகளை குமாரனும் அந்தபடியே செய்கிறார்.
பிதாவானவர் குமாரனிடத்தில் அன்பாயிருந்து தாம் செய்கிறவைகளையெல்லாம் அவருக்கு காண்பிக்கிறார். நீங்கள் ஆச்சரியப்படத்தக்கதாக இவைகளை பார்க்கிலும் பெரிதான கிரியைகளையும் அவருக்கு காண்பிப்பார். பிதாவானவர் மரித்தோரை எழுப்பி உயிர்ப்பிக்கிறது போல குமாரனும் தமக்கு சித்தமானவர்களை உயிர்ப்பிக்கிறார். ஏசப்பா சொல்கிறாரு, நான் என்னுடைய சுயத்தில் எதையுமே செய்யலை. என் பிதா இப்போவும் கிரியை செஞ்சிட்ருக்காரு. ஆனால் கிரியை செய்கிறது யார்? ஏசப்பா தான். ஜபாலயத்தில் போதிக்கிறதும் ஏசப்பா தான், சொஸ்தமாக்குறதும் அவர் தான். ஆனால் என்ன சொல்கிறாரு? என் பிதா தான் இப்போ கிரியை செஞ்சிக்கிட்டு இருக்காரு அப்படின்றாரு. அது மட்டுமல்ல, பிதாவானவர் செய்யும்படி குமாரன் எதை பார்க்கிறாரோ அதை இவரும் அந்தபடியே செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். இதை நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா, when Jesus was there in the synagogue, அங்கே அவர் நோய்களை சொஸ்தமாக்கினார் இல்லைங்களா? அப்படி சொஸ்தமாக்கும்போது அவர் கண்ணாலே பிதா செய்கிறதை கண்டு அதே போல நான் செய்கிறேன் என்று சொல்லுகிறார். அப்போது போத் ஃபாதர் அண்ட் சன் ஆர் ஒன் இன் ஈச் அதர். பிதாவாகிய தேவன் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் வாசமாக இருக்கிறாரு. அப்போது குமாரன் பிதாவினிடத்தில் கேட்டு அவர் செய்கிறபடியே தானும் செய்கிறேன்னு சொல்லும்போது we see the oneness in Christ with God. they could do together, ஒன்றாக சேர்ந்து செயல்பட்டது. இதே மாதிரி when we are also one with Jesus Christ and God the Father, உங்கள் வாழ்க்கையிலையும் என் வாழ்க்கையிலையும் இதே மாதிரி கிரியைகள் கண்டிப்பாக நடக்கும். என்ன சொல்கிறாரு? என்னிடத்தில் அன்பு கூறுகிறவன் என் பிதாவுக்கும் அன்பாக இருப்பான், நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோட வாசம் பண்ணுவோம் அப்படிங்கிறார். அப்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் பிதாவாகிய தேவன், உங்களுக்குள்ளேயும் எனக்குள்ளேயும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒன்றாய் இருக்கும்போது இதே கிரியைகள் நம்ம வாழ்க்கையிலையும் நடைபெறும். நீங்களும் நானும் சத்திய வசனத்தை அவர் அருளி செய்கிற பிரகாரமாக பிரசங்கம் பண்ணுவோம். இந்த பிரசங்கத்தை கேட்கிற பொழுது அநேகருடைய இருதயங்கள் தேவனிடத்திற்கு இடமாக திருப்பப்படும். அது மட்டுமல்ல, அடையாளங்களாலும் அற்புதங்களாலும் தேவன் அதை உறுதிப்படுத்துவார் என்பதை இந்த வார்த்தைகளிலிருந்து நம்ம கற்றுக்கொள்கிறோம். We will see that the signs will follow to confirm that this is the truth. I also would like to recollect என்னுடைய டெஸ்டிமோனிலையும் அதே மாதிரி நான் மனம் திரும்புதலுக்கு ஒப்பு கொடுத்தேன். மனம் திரும்பி ஆண்டவர்கிட்ட வரும்போது நான் என் வாழ்க்கையில் இந்த குணமாக்குதல் நடைபெறுவதையும் நான் கண்டேன். எனக்கு சத்தியவசனத்தை சுவிசேஷமாக பிரசங்கித்த சகோதரன் அவர் சொன்னார், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நாமத்தினாலே நாமும் இதே கிரியைகளை செய்ய முடியும் என்று சொல்லி அவர் சாட்சி கொடுத்தார். அவர் கொடுத்த சாட்சியின்படி நானும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நோய்களை சொஸ்தமாக்கும்படி கட்டளை கொடுத்த பொழுது நோய்கள் சொஸ்தமாயின. அப்பொழுது புரிந்து கொண்டேன், இது தேவனுடைய வார்த்தை என்று சொல்லி. என் வாழ்க்கையில் நடந்திருக்குது. அதே மாதிரி நானும் அதற்கு பிறகு மற்றவர்களுக்கு சுவிசேஷத்தை சொன்ன பொழுது நம்பிக்கையோடு இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்திலே நோய்களுக்கு கட்டளை கொடுத்த பொழுது நோய்கள் சொஸ்தமானதை நான் கண்டிருக்கிறேன். என்னுடைய லைஃப்பில் வந்துட்டு எங்கெல்லாம் என்னுடைய ஃபேமிலியில் டெஸ்டிமோனி கொடுத்தேன். ஐ ஜஸ்ட் கன்ஃபஸ் டு மை மாம், மை சிஸ்டர்ஸ், ஒவ்வொருத்தர்கிட்டையும் சொல்லும்போது ஐ ஜஸ்ட் டோல்ட் அபவுட் மை டிரான்ஸ்ஃபர்மேஷன். எப்படி என் வாழ்க்கையில் நான் ஏசப்பாவை ஏற்றுக்கொண்ட பிறகு நடந்த விஷயங்கள். அப்போது இந்த காரியங்களையும் தேவன் நடப்பித்து இந்த வார்த்தை உண்மை என்பதை அவர் காண்பித்து கொடுத்தார். ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஷேர். யோவான் 5ஆம் அதிகாரம் 31-37 வரைக்கும் உள்ள வசனங்களில் ஏசப்பா சொல்கிறாரு, என்னை குறித்து நானே சாட்சி கொடுத்தால் என் சாட்சி மெய்யாயிராது. என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவர் வேறொருவர் இருக்கிறார். அவர் என்னை குறித்து கொடுக்கிற சாட்சி மெய்யான சாட்சி என்று அறிந்திருக்கிறேன் என்று சொல்கிறார். இங்கே ஏசப்பா சொல்கிறாரு, நான் என்னை பற்றி நானே சொன்னால் என்னுடைய சாட்சி இதாக இருக்காது. ஆனால் என்னை குறித்து பிதாவாகிய தேவனே சாட்சி கொடுக்குறாரு. ஏன்னா இப்போ சொல்கிறார் பாருங்க, பிதாவானவர் எனக்கு கற்பித்ததும் நான் செய்து வருகிறதுமான கிரியைகளே பிதா என்னை அனுப்பினார் என்று என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறது. அதனால தான் இந்த அடையாளங்களும் அற்புதங்களும். ஆனால் அடையாளங்கள் அற்புதங்களை ஏசப்பா பிரதானப்படுத்தலை. முதல்ல அவர் என்ன செய்கிறாரு? தேவனுடைய ராஜ்யத்தை தான் பிரசங்கித்தார். தென் த சைன்ஸ் ஃபாலோட் ஆஃப்டர்வர்ட்ஸ். எதற்காக? இது ஒரு சாட்சியாக இருக்கிறது என்பதைத்தான். சரி, அதுக்கப்புறம் கடைசியாக
யோவான் 14ஆம் அதிகாரத்தில் 10லிருந்து 16 முடிய உள்ள வசனங்களை வாசித்து நம்ம முடிப்போம். நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை நீ விசுவாசிக்கிறது இல்லையா என்று பிலிப்புவை பார்த்து ஏசப்பா சொன்ன வார்த்தைகள், நான் உங்களுடனே சொல்லுகிற வசனங்கள் என் சுயமாய் சொல்லவில்லை, என்னிடத்தில் வாசமாய் இருக்கிற பிதாவானவரே இந்த கிரியைகளை செய்து வருகிறார். நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை நம்புங்கள். அப்படி இல்லாவிட்டாலும் என் கிரியைகளின் நிமித்தமாவது என்னை நம்புங்கள். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் என் பிதாவினிடத்திற்கு போகிறபடியால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளையும் செய்வான். இந்த இடத்துல ஏசப்பா சொல்கிறாரு, பிதா என்னிடத்துல இருக்கிறாருங்கிறத நீங்கள் விசுவாசிங்க. நான் சொல்கிறத கேட்டு நீங்கள் விசுவாசிக்காட்டால் கூட நான் செய்கிற இந்த காரியங்களை பாருங்கள். மரித்தோரை உயிரோடு எழுப்புகிறேன், குருடர்களுடைய பார்வை கிடைக்குது, அது மட்டும் இல்லை சகல பிணியாளர்களையும் சொஸ்தமாக்குறேன். இதை எனக்குள் வாசமாக இருக்கிற பிதாவானவர் தான் செய்கிறாருங்கிறத நீங்கள் பாருங்கள், அந்த கிரியைகளின் நிமித்தமாவது நம்புங்க அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்தது சொல்கிறாரு பாருங்கள், நான் பிதாவினிடத்திற்கு போகிறபடியினால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளை செய்வான். இது யாருக்கு? உங்களுக்கும் எனக்கும் தான் சொல்கிறாரு. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நம்ம விசுவாசிக்கிறோம். ஆகையினால ஏசப்பாவுக்குள்ளே இருந்து பிதாவானவர் எதை நடப்பித்தாரோ அதே பிதாவின் ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறாரு. அவர் நமக்குள் இருந்து இதே போல பெரிய கிரியைகளை செய்கிறாரு. அவருடைய வசனம் உண்மை என்பதை அவர் அவருடைய அற்புதங்கள் அடையாளங்கள் மூலமாக மட்டுமல்ல பிரசங்கத்தினாலும் என்ன செய்கிறாரு? உறுதிப்படுத்துகிறாரு. அடுத்து சொல்கிறாரு, நீங்கள் என் நாமத்திலே எதை கேட்பீர்களோ குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன். என் நாமத்திலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். நீங்கள் என்னிடத்தில் அன்பாயிருந்தால் என் கற்பனைகளை கைக்கொள்ளுங்கள். என் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படி சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருள்வார். இப்போது என் நாமத்தில் நீங்கள் எதை கேட்டாலும் செய்வேன்னு சொல்கிறாரு. ஆனால் நீங்கள் என்னிடத்துல அன்பாக இருந்தீங்கன்னா என் கட்டளைகளை கை கொள்ளுங்க என்று முதலாவது சொல்லுகிறாரு. இப்போ இயேசுப்பாவுடைய கட்டளைகளை கை கொள்ளவில்லை என்று சொன்னால் இந்த சைன்ஸ் வில் நாட் ஃபாலோ. ஸோ we always take the signs and wonders to the front, but we fail to understand we need to keep the commandments of Jesus. இயேசு கிறிஸ்துவினுடைய கட்டளைகளை கை கொள்ள நம்ம நாள்தோறும் மறந்து விடுகிறோம். நம்முடைய லைஃப்பில் ஈவன் தோ we know the truth but we don't abide by it. அதுக்கு காரணம் என்ன? அன்பு ஊறுதல் என்கிற இந்த கற்பனைகளை யோசித்து பாருங்கள். ஆண்டவரை இயேசுப்பா சொன்னார், உன் முழு இருதயத்தோடும் முழு மனதோடும் முழு பலத்தோடும் நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் அன்பு கூறு. உன் மீது அன்பு கூறுவது போல உன் அயலான் மீது அன்பு கூறுன்னு சொன்னார். ஆனால் உண்மையிலேயே நம்மளால் முழு மனசோட முழு பலத்தோட முழு மனசோட முழு எல்லாத்தோடையும் சேர்ந்து நம்மளால் இயேசு கிறிஸ்துவினிடத்தில் அன்பு கூற முடிகிறதா? நம்ம ஆண்டவருக்குன்னு கொடுக்குற ஒரு சிறு நேரம் தானே, அதை முடித்த பிறகு நம்மளுடைய வேலைகளில் நம்ம ஈடுபட்டு அதிலேயே நம்முடைய மனது போய் விடுகிறது. ஆனால் எப்பொழுதும் கிறிஸ்துவுக்குள் சந்தோஷமாக இருக்க, எப்பொழுதும் அவருக்குள் விண்ணப்பம் பண்ணி ஜெபம் பண்ண நம்மளால் முடிகிறதா? அப்படி நம்ம செய்யும் பொழுது நம்ம எப்போதும் அவருடைய சத்தத்தை தொடர்ந்து கேட்க முடிகிறது. அப்போது அவர் நமக்குள்ளே இருந்து கிரியைகளை நடப்பிக்கிறார். நொடிக்கு நொடி நம்ம செய்ய வேண்டிய காரியங்களை அழகாக நமக்கு சொல்லி கொடுத்து நம்மை நடத்தி என்ன செய்யணுமோ அதை காண்பித்து கொடுக்கிறார். அதற்கு தான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அவர் உங்களுடனே கூட என்றென்றைக்கும் இருக்கக்கூடிய சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை நமக்கு தந்திருக்கிறாரு. ஏசப்பா சொன்ன அந்த சத்திய ஆவியானவர் நமக்குள்ளே என்றென்றும் வாசம் செய்கிறவர். இது நமக்கு மிகவும் ஆறுதலான ஒரு விஷயம். என்னென்னா, அவர் எனக்குள்ளே இருந்து ஆண்டவருடைய வசனம் சொல்வது போல என் கண்களை உன் மீது வைத்து
நான் உனக்கு ஆலோசனை சொல்லுவேன், நீ நடக்க வேண்டிய வழிகளை உனக்கு காண்பிப்பேன்னு சொன்ன கர்த்தர் இன்னைக்கு நமக்கு போதித்து நம்மை வழி நடத்துகிறாரு. எது அவருக்கு விருப்பமான பாதை என்று சொல்லி அதை நமக்கு காண்பிப்பார். இதிலே நடவுங்கள் என்று காண்பிப்பார். இன்னொரு நம்முடைய மாம்ச பாதை அது வேண்டாம் என்று நம்மை அதை தடுப்பார். அதற்கு பிறகு நம்ம ஆவிக்கு கீழ்ப்படிந்தால் நாம் ஆவிக்குரியவர்களாக இருப்போம். இல்லை, எனக்கு மாம்சம்தான் முக்கியம் என்று சொல்லி மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாக நம்ம இருந்தோன்னு வைங்களேன், எமோஷன்ஸ் நம்மளை ஓவர்டேக் பண்ணும். சடனாக ஒரு விஷயம் பேசிகிட்டு இருக்கும்போது கோபம் வந்துடும். we may not be able to control our own emotions and thoughts. இவைகளே என்ன செய்யும், நம்மை சிறைப்படுத்தி மீண்டும் மீண்டும் நம்மை பாவத்தில் தள்ளுறது என்னது, நம்முடைய மாம்சம்தான். வாசிக்கிறோம் யாக்கோபில், உங்களுக்குள்ளே யுத்தங்களும் சண்டைகளும் எதனால் வருகிறது, உங்கள் அவயவங்களிலே போர் செய்கிற இச்சையினால் அல்லவா என்று சொல்லி. காரணம் என்ன, நம்ம இயேசுப்பாவுக்கு முழுமையாக அன்பு கூர்ந்து அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படியலைன்னா நம்ம என்ன செய்யாது, நம்மளுடைய எமோஷன்ஸ் நமக்கு கீழ்ப்படுகிறதில்ல. அது என்ன பண்ணுது, நம்மை தொடர்ந்து சிறையாக்கி கொண்டே இருக்கிறது. சோதனை வருது உங்களுக்கும் எனக்கும் ஏதாவது ஒரு டயத்தில் when we have disagreement between people within family elsewhere வரும்போது நம்ம என்ன செய்கிறோம், முன்பு போல மாம்சத்தில் தர்க்கங்களுக்கும் சண்டைகளுக்கும் நம்ம இடம் கொடுக்காம ஏசப்பாவை நோக்கி பார்க்குறோம். ஆண்டவரே, இந்த நேரத்தில் நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி கேட்கும்போது அவருடைய சத்தம் கேட்கும், மகனே உன் அமைதியை நீ காத்துக்கொள், இதை பேசினால் போதும், இதை பேச வேண்டாம் என்று அவர் சொல்லுகிற ஒவ்வொரு காரியத்தையும் கவனமாய் கேட்டு நம்ம வாய்களை மூடிக்கொண்டாலே பாதி நேரம் ப்ராப்ளம்ஸ் வில் பி சால்வ்டு. அல்லது நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு ஆரம்பித்தோன்னு வைங்களேன், திங்ஸ் வில் கோ ஃபார் அன் ஆர்கியூமெண்ட். ஸோ காரணம் என்னென்னா, நாட் எவ்ரிபடி ஆர் இன் 100% இன் ஸ்பிரிட், இல்லைங்களா? ரட்சிக்கப்பட்ட குடும்பமாகவே இருக்கலாம், எல்லோரும் முழுமையாக ஆவிக்குட்பட்டவர்களாக இருப்பார்கள் என்று சொல்ல முடியாது. மாம்சத்துக்குரிய பலகீனங்கள் நமக்குள்ளே இருக்குது. பிகாஸ் we are all still working towards perfection. தேவன் நம்மை சரி பண்ணி யாரை அழைத்திருக்கிறாரோ அவர்களை நீதிமான்கள் ஆக்கியிருக்கிறாருன்னு சொல்கிறோம். ஒவ்வொருத்தரையும் அவர் நீதிக்குட்படுத்தி கொண்டே இருக்கிறாரு. இதில் கீழ்ப்படிதலில் முன்னுக்கு பின் ஒரு டிஃப்ரென்ஸ் வரத்தான் செய்யுது. அந்த நேரத்தில் நம்முடைய பொறுமையினாலே நமக்குள்ளே கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த நற்பொருளாகிய ஆவியானவரை துக்கப்படுத்தாமல் சாந்தத்தையும் அமைதியையும் நம்ம காத்து கொண்டால் ஆவியானவர் மகிழ்ச்சி அடைகிறாரு. தொடர்ந்து நம்மை பேசி நம்மை வழி நடத்துகிறாரு, நம்மை கொண்டு செல்லுகிறாரு. ஆமேன். தேவன் தந்த வெளிப்பாடுகளுக்கு நன்றி. அசைவாடும் ஆவியே, தூய்மையின் ஆவியே, இந்த இடம் அசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. இந்த இடம் அசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. பலனடைய நிரப்பிடுமே பலத்தினாவியே, பலனடைய நிரப்பிடுமே பலத்தினாவியே, கனமடைய ஊற்றிடுமே ஞானத்தினாவியே. இந்த கனமடைய ஊற்றிடுமே ஞானத்தினாவியே. அசைவாடும் ஆவியே, தூய்மையின் ஆவியே, இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. தேற்றிடுமே உள்ளங்களை இயேசுவின் நாமத்தினால், தேற்றிடுமே உள்ளங்களை இயேசுவின் நாமத்தினால், ஆற்றிடுமே காயங்களை அபிஷேக தைலத்தினால், ஆற்றிடுமே காயங்களை அபிஷேக தைலத்தினால். அசைவாடும் ஆவியே, தூய்மையின் ஆவியே, இந்த இடம் அசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. துடைத்திடுமே
கிருபையின் பொற்கரத்தால் துடைத்திடுமே கண்ணீரெல்லாம் கிருபையின் பொற்கரத்தால் நிறைத்திடுமே ஆனந்தத்தால் மகிழ்வுடன் துதித்திடவே நிறைத்திடுமே ஆனந்தத்தால் மகிழ்வுடன் துதித்திடவே அசைவாடும் ஆவியே தூய்மையின் ஆவியே இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே அலங்கரியும் வரங்களினால் மகிழ்வுடன் துதித்திடவே அலங்கரியும் வரங்களினால் மகிழ்வுடன் துதித்திடவே தந்திடுமே கனிகளையும் நிறைவாக இப்பொழுதே தந்திடுமே கனிகளையும் நிறைவாக இப்பொழுதே அசைவாடும் ஆவியே தூய்மையின் ஆவியே இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே இந்த இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே